ஸோ இதோட ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பெர்மனெண்ட் மேக்கப்னு சொல்லுவோம். ஸோ 100% 5 இயர்ஸுக்கு நீங்கள் இந்த 5 இயர்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் முடிச்சிடுறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் டர்ன் ஆனால் மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் கேன்சர் வரதுக்கு நிறைய காரணங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆன்லைனில் எந்த ப்ராடக்ட், ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருப்பேன், எனக்கு ஒரு டாக்டர் ரெஃபர் பண்ணியிருக்கலாம், இல்லை எனக்கு ஒரு கிளினிக்கில் ரெஃபர் பண்ணலாம், இல்லை எனக்கு ஒரு சலூன்ஸில் ரெஃபர் பண்ணியிருக்கலாம். என்னோட ஸ்கின்னுக்கு அது ஓகேவாக இருந்திருக்கும், செட்டில்டாக இருந்திருக்கும், நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் அதே என்னோட ஃப்ரெண்டுக்கு நான் ரெஃபர் பண்ணுவேன். ஸோ அவங்களோட ஸ்கின்னும் அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு கரெக்டானு தெரியாமல் போடும்போது இட்ஸ் அ நார்மல் ப்ராடக்ட் கூட ரியாக்ட் பண்ணும். ஆக்சுவலாக பிபி க்ளோ ப்ரொசீஜர்ன்றது ஹோல் பாடி பண்ணிக்கலாம். ஸோ நீடிலிங் ப்ரொசீஜர் ஹோல் பாடி நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி எந்த ஏரியாவில் வேணாலும் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஓம்ப்ரோஸ் ஐப்ரோஸ் பண்ணுறதுக்கு மைக்ரோ நீட்லிங். ஸோ ஹேர் இருக்குது, ஆனால் தின்னாக இருக்குது, கேப் இருக்குது. ஸ்கார் கரெக்ஷன், பர்த்தில் ஏதாவது ஊண்டு இருந்திருக்கும், அந்த ஸ்கார் இருக்கும் இந்த இடத்துல ஹேரில், அந்த இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். சீக் ஏரியா வந்து லிஃப்டிங் பண்ணணும், நீடிலிங் பண்ணாமல் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும் போது ஈஸியாக ஃபாஸ்டராக உங்களுக்கு லிஃப்ட் ஆகும். இந்த 2ல் இது 3ல் எது அவங்களுக்கு செட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த கலர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்களோ அந்த கலர் நம்மளால் பர்ஃபெக்டாக கொடுக்க முடியும் 100%. தினகரன் டிஜிட்டல் அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். எலைட் எஸ்ஆர்எம் ஏஸ்தட்டிக் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டோட ஃபவுண்டர் டாக்டர் கன்னியம்மாள் இன்று நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். ஓகே மேம், ஏஸ்தட்டிக் அப்படின்னா முதல்ல என்ன? ஸோ ஏஸ்தட்டிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழகு சார்ந்த ஒரு கெமிக்கல் இல்லாத ஒரு நேச்சுரல் ஒரு டிஎன்ஏ ஸ்டெம் செல்ஸ் தெரப்பி இந்த மாதிரி உள்ள ஒரு நேச்சுரல். ஸோ இது டிஎன்ஏ நம்ம ஸ்டெம் செல்ஸ் தெரப்பின்னும் போது இது வந்து பிளான்ட்ல இருந்தோ ஸோ அனிமல்ஸ்ல இருந்தோ எடுத்து பண்ணுற ஒரு சேஃபான ஒரு ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு ஸ்டெம் செல்ஸ் தெரப்பின்றது. இது கிளினிக்கல் ரீதியான ஒரு ட்ரீட்மெண்ட்டும் கூட. இது ஓகே, ஏஸ்தட்டிக்கும் பியூட்டி கிளினிக் பியூட்டி சலூனுக்கும் வந்து அதுக்குள்ளே என்ன டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குங்க? இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இது தெரியுமான்னு எனக்கு தெரியல, தெரியணுன்றது தான் என்னோட இதுவுமே. ஸோ பியூட்டி காஸ்மெட்டாலஜி இஸ் டோட்டலாக டிஃபர் சார். ஆக்சுவலாக இது கிளினிக்கல் காஸ்மெட்டாலஜி. ஸோ இந்த ப்ரொசீஜரில் வந்து கட் அண்ட் கரி நாங்கள் பண்ணுவோம். ஸோ இன்ஜுரிஸ் கிரியேட் பண்ணி ஹூண்டை வந்து கிரியேட் பண்ணி ஹூண்டை ஹீல் பண்ணுற தெரப்பியில் தான் இந்த ப்ராசஸ் வந்து நடக்க போகுது. இதே வந்து பியூட்டி காஸ்மெட்டாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் மே லேயருக்கு மட்டும் ஒரு ப்ராடக்டை வந்து அப்ளிகேஷன் பண்ணி அந்த மாதிரி அவங்களால வந்து இன்ஜெக்டட் மெத்தடில் இன்டெப்த். ஸோ நாங்கள் இன்ஜெக்டட்லேயும் பண்ணுவோம், ஸோ மைக்ரோ நீடிலிங் மூலியமாகவும் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இன்ஜெக்டட் ப்ரொசீஜரில் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து கிளினிக்கல் காஸ்மெட்டாலஜி. நிறைய பேர் இந்த பியூட்டி காஸ்மெட்டாலஜி கிளினிக்கல் காஸ்மெட்டாலஜி டோட்டலாக டிஃபர் பண்ணி எந்த ப்ராடக்ட் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் ஓவரால் எல்லாரும் வந்து இன்ஜெக்டட் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்குன்னு தனியான ஒரு ப்ரொஃபஷனல் இருக்குது, அவங்க மட்டும்தான் இந்த ஏஸ்தட்டிக் ப்ரொசீஜரை வந்து பண்ணணும். இப்போது நிறைய இப்போ இந்த கேகே ட்ராமாலாம் பார்த்துட்டு எல்லாருமே வந்து எனக்கு அந்த கொரியன் ஸ்கின் வேணும், அந்த ப்ளம்ப் வந்து வேணும், அந்த சீக்ஸ் வந்து ப்ளஷ் ஆகணும், நோஸ் ப்ளஷ் ஆகணும் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக மார்க்கெட்டில் வந்து நிறைய அந்த இன்ஸ்டாவில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வருது. அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம், அந்த எஃபெக்ட் வந்து வருமா, இல்லை நம்ம டைரெக்டாக இந்த கிளினிக் மூலமாக வந்து தான் நம்ம வந்து அந்த ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கணுமா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ப்ராடக்ட்ஸே ஆக்சுவலாக கரெக்ட் வாங்கக்கூடாது. ஏன்னா இது வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கிளினிக்கல் ப்ராடக்ட்ஸ். ஸோ நம்ம பியூட்டி ப்ராடக்ட்டே வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஏன்னா பியூட்டியில் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மேக் ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா அதோட ரேஞ்ச் வந்து 5000 வரும். நீங்கள் ஆன்லைனில் போனீங்கன்னா உங்களுக்கு 450K கிடைக்கும் அதே ப்ராடக்ட்ஸ். ஸோ டூப்ளிகேட் மார்க்கெட்டில் உங்களுக்கு நிறைய சைனா மேக் தான் உங்களுக்கு காஸ்மெட்டிக் பொறுத்த வரைக்கும் ஸோ நிறைய கிடைக்கும். அந்த ப்ராடக்ட்டே நம்ம வாங்கக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு இது இல்லை. ஏன்னா ஸ்கின் இல்லைங்களா, ஸ்கின் எல்லாருக்குமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இதில் கிளினிக்கலில் வரும்போது இதில் வர இந்த டிஎன்ஏ ரிப்பேர் ஸ்டெம் செல்ஸ் தெரப்பி நீங்கள் எதில் நீங்கள் போனாலும் இந்த மாதிரி இன்ஜெக்டட் மைக்ரோ நீடிலிங்கில் பண்ணுற ஒரு ப்ரொசீஜராக இருக்கும். அதில் நம்ம ஆன்லைனில் வாங்கி யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னில் இன்டெப்த்தாக உங்களுக்கு கிளினிக்கல் ப்ரொசீஜருக்கான ப்ராடக்ட் இன்டெப்த்தாக போகும்போது அவங்களோட ஸ்கின் வந்து
ஆக்சுவலாக பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் கேன்சர் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆன்லைனில் எந்த ப்ராடக்ட், ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருப்பேன், எனக்கு ஒரு டாக்டர் ரெஃபர் பண்ணியிருக்கலாம், இல்லை எனக்கு ஒரு கிளினிக்கில் ரெஃபர் பண்ணலாம், இல்லை எனக்கு ஒரு சலூன்ஸில் ரெஃபர் பண்ணியிருக்கலாம். என்னோட ஸ்கின்னுக்கு அது ஓகேவாக இருந்திருக்கும், செட்டில்டாக இருந்திருக்கும், நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் அதே என்னோட ஃப்ரெண்டுக்கு நான் ரெஃபர் பண்ணுவேன். ஸோ அவங்களோட ஸ்கின்னும் அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு கரெக்டானு தெரியாமல் போடும்போது இஸ் அ நார்மல் ப்ராடக்ட் கூட ரியாக்ட் பண்ணும். ஸோ இந்த ஏஸ்தட்டிக் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ டாக்டர்ஸ் ஏஸ்தட்டிஷியன்ஸ், இதுக்காக ஏஸ்தட்டிஷியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள அணுகி பண்ணும்போது ட்ரீட்மெண்ட் வைஸ் கரெக்டாக இருக்கும். அவங்க கேட்குற அந்த கொரியன் கிளாஸியை வந்து 100% கொடுக்க முடியும். மேம், இப்போ நீங்கள் இது ஸ்கின்ல தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க. இப்போது யூஸ்வலாக லேடிஸ்க்கு யாருக்காக இருந்தாலுமே சரி ஃபேஸ் தான் அவங்களோட வந்து இதுவே ப்ளஸ்ஸே அவங்களோட ஃபேஸ் தான். ஃபேஸில் வந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஸ்கார் இருந்தாலே அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு தான் வந்து இப்போ எல்லாருமே வந்து யோசிக்கிறோம். அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் அந்த ஸ்கின்ல அந்த ட்ரீட்மெண்ட் வித் அந்த இன்ஜெக்ஷன்ஸ், அந்த நீடில்ஸ் இதெல்லாம் போடும்போது இதனால ஸ்கின் எதுவும் வந்து பாதிப்பு வருமா? அண்ட் ஸ்கின்னோட அந்த இன்டெப்த் வரைக்கும் இது வந்து எஃபெக்ட் ஆகுமா? இல்லை, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டு வித் ஃபர்ஸ்ட் வந்து கன்சல்ட்டிங். ஸோ மோர் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ், இப்போ நீங்கள் பியூட்டி பார்லரில் போய் பண்ணுறீங்க, சலூன்ஸில் அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம பண்ண முடியாது. ஆனால் இதுக்கான ஏசிட்டன் ப்ராப்பரான ஒரு இன்ஸ்டியூட்டில் படித்து நிறைய கன்சல்டேஷன்ஸ் இருக்காங்க. ஸோ டாக்டர்ஸ் கிட்ட நீங்கள் போகிறீங்க இல்லை எஸ்தட்டிஷியன் போனால் ப்ராப்பர் கன்சல்டேஷன் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு அவங்களோட ஸ்கின்னு, அவங்களோட ஏஜ், அவங்களோட ஒர்க், அவங்களுக்கு என்ன மாதிரியான மெடிசன்ஸ் கொடுக்கலாம், ஸோ இன்டேக் ஆகட்டும் அவுட்புட் ஆகட்டும் எல்லாமே வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணி பேஷண்ட்டுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்போம். அவங்களோட எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண ஜஸ்ட் வந்து என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் ஒரு பேஸ்லைன் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு வந்து அது ஓகேவா இருக்கான்னு ட்ரை பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் தான் நாங்கள் வந்து அதர் ட்ரீட்மெண்ட்டே கொடுப்போம். ஸோ ஏன்னா ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் இல்லைங்களா. ஸோ ஏஸ்தட்டிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ் த அனிமல்ஸோ பிளான்ட்டோடதோ இல்லைனா ஹியூமன்ஸோடதோ, மீன்ஸ் அவங்களோட ஹியூமன்ஸ் தான் அவங்களுக்கே கொடுக்குற ஒன்று தான் இருக்கனால இதில் சைடு எஃபெக்ட்ஸு சுத்தமாகவே இல்லைன்றது தான் என்னோட சைடு தான். ஸோ ப்ராப்பரான எஸ்தட்டிஷியன் கிட்ட டாக்டர்ஸ் கிட்ட போய் பண்ணும்போது இது 0 நெகட்டிவிட்டிஸ் தான் சார். ஸோ மைக்ரோ பிளேடிங் தவிர ஸ்கின்க்கு வந்து என்னென்னலாம் வந்து எஸ்தட்டிக்கில் வந்து ட்ரீட்மெண்ட்? மேம், ஏஸ்தட்டிக்கில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிபி க்ளோ இருக்குது, உங்களுக்கு மெடிஃபேஷியல்ஸ் இருக்குது, பிஆர்பி ட்ரீட்மெண்ட் இருக்குது, நெக்ஸ்ட் கொரியன் கிளாஸி ட்ரீட்மெண்ட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஃபார் பீல்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி பீல்ஸோட ட்ரீட்மெண்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கணும், என்ன அவங்களுக்கு தேவை இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி மெடிசன்ஸ் வந்து நம்ம பண்ணி கொடுப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இப்போ பிபி க்ளோ மேம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிபி க்ளோ நிறைய பேருக்கு வந்து டஸ்கி டோனாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஏதோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெக்னன்சி உமன்ஸை எடுத்துக்குவாங்கன்னா இதுக்கு முன்னாடி அவங்க வந்து நல்லா ஃபேட் டோன் இருந்திருப்பாங்க. ஆஃப்டர் அவங்களுக்கு ஒரு சிலருக்கு அயன் டேப்லெட் எடுத்ததுக்கப்புறம் ஸ்கின் வந்து சேஞ்சஸ் இருக்கும். ஒரு சிலருக்கு ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வந்து அந்த கலர் சேஞ்சஸ் கிடைச்சிருது. மேக்ஸிமம் பீப்புளுக்கு அது கிடைக்கிறது இல்லை. ஸோ அப்போ அவங்க ஆஃப்டர் 1 இயருக்கு அப்புறம் அந்த கலர் சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிபி க்ளோ ட்ரீட்மெண்ட். ஸோ இப்போ பிபி க்ளோன்றது நம்ம ஊரில் ஒரு ஃபவுண்டேஷன் பேஸ் இருக்கும். ஸோ எல்லோரும் வந்து மேலுக்கு அப்ளிகேஷன்ஸ் நம்ம கொடுத்துப்போம். இப்போ இதை இன்டர்னலாக கொடுப்போம். இப்போ மேலே அப்ளிகேஷன் நம்ம கொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஆக்சுவலாக ஃபேஸ் வாஷ் பண்ணால் எவ்வளோ காஸ்ட்லி மேக்கப் போட்டாலும் ஃபேஸ் வாஷ் பண்ணால் நமக்கு போயிடும். இப்போ இதே நீங்கள் இதில் பண்ணும் போது பார்த்தீங்க அப்படின்னா 5 years மேக்ஸிமம் ஒரு 6 sittings எடுக்கிறாங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் இப்போது எப்படி ஃபவுண்டேஷன்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய ஷேட்ஸ் இருக்கும், அந்த மாதிரி இதுலேயுமே நிறைய ஷேட்ஸ் இருக்கும். நம்ம சவுத் இந்தியன் டோன் எந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி அந்த பீப்புள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டோன்ஸ் கிடைக்கும். அதை வச்சு நம்ம பண்ணுவோம். அவங்க எந்த கலர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்களோ அந்த கலர் நம்மளால் பர்ஃபெக்டாக கொடுக்க முடியும் 100%. ஸோ இது ஃபேஸ் வாஷ் பண்ணால் போகுமான்னு கேட்டால் போகாது. மோர் தென் 5 years வரைக்கும். ஏஸ்தட்டிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா எனி ட்ரீட்மெண்ட் 5 years வரைக்கும் உங்களுக்கு ஸ்டேபிலிட்டி இருக்கும். இப்போது நீங்கள் வந்து சொன்னீங்க இது வந்து 5 years வரைக்கும் இருக்கும். ஸோ 5 years நான் வந்து இப்போ நான் அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா 5 yearsக்கு அப்புறம் வந்து என்னோடய ஸ்கின் வந்து எப்படி ஆகும், நான் திருப்பி அதை நான் வந்து மெயின்டைன் பண்ணணுமா? அப்போது அந்த டைமில் என்னால் பண்ண முடியாமல் போச்சு அப்படின்னா என்னடா என்னால் பண்ண முடியாமல் போச்சு, திருப்பி என்னோடய ஸ்கின் சாகிங் ஆகிடும். அப்போ என்னோட சைக்கலாஜிக்கலாக நான் வந்து அஃபெக்ட் ஆவேன். ஸோ இது வந்து ரெகுலராக இந்த ட்ரீட்மெண்ட் நான் வந்து எடுத்துக்கிட்டே வந்து இருக்கணுமா,
என்ன பண்ணணும் இது? ஸோ அந்த மாதிரி இல்லை, இது வந்து உங்களுக்கு பியூட்டி காஸ்மெட்டாலஜி மாதிரி இல்லை. ஸோ உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்டிங்கன்னா போட்டுகிட்டே தான் இருக்கணும்னு. இது வந்து உங்களுக்கு பெர்மனெண்ட் சொல்யூஷன். ஸோ இதோட ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பெர்மனெண்ட் மேக்கப்னு சொல்லுவோம். ஸோ 100% 5 இயர்ஸுக்கு நீங்கள் இந்த 5 இயர்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் முடிச்சிடுறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் டர்ன் ஆனால் மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் தேவைப்பட போகுது. ஸோ அதுக்கு நீங்கள் பேசிக்காக நீங்கள் ஒரு D10 தெரப்பி அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாமே தவிர அகெயின் நீங்கள் வந்து பிபி க்ளோ தான் எடுக்கணுன்றது கிடையாது. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரீட்மெண்ட் இஃப் இன் கேஸ் பாதியில் விட்டுட்டா ஒரு நீங்கள் 5 இயர்ஸ்ன்றது ஒரு 6 சிட்டிங் எடுக்கணும். 6 சிட்டிங் மேக்ஸிமம் டியூரேஷன் 21 days ஒன்ஸ் 25 days ஒரு டியூரேஷன்ஸ் இருக்கும். 6 சிட்டிங் எடுத்தால் தான் உங்களுக்கு 5 இயர்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இன்கேஸ் அவங்க ஒரு 2 சிட்டிங்லேயே பண்ணுறாங்க, அவங்களோட சூழ்நிலை ஏதோ ஒன்று பண்ண முடியல அப்படின்னா 100% எந்த ஒரு காம்ப்ளிகேஷனுமே ஆகாது. ஸோ இதோட என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு 2 சிட்டிங்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா மோர் தென் உங்களுக்கு ஒரு 1 year வரைக்கும் ஸ்கின்னை வந்து ஹைட்ரேஷனாக வைக்கும். ஃபஸ்ட்டு நம்மளோட ட்ரீட்மெண்ட் ஸ்கின்னை வந்து க்ளோ கொடுக்கறதுக்கு மெயின் விஷயம் ஹைட்ரேட் பண்ணும். ஸோ இந்த ஹைட்ரேஷனுக்கு நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்கின் வந்து ரொம்பவே பூஸ்டராகவும் இருக்கும். இன்னொன்று பிளட் சர்க்குலேஷனை ஸ்டிமுலேஷன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ ஸ்டிமுலேஷன் பண்ணி கொடுக்கும்போது ஹார்மோனெல்லாம் ஆக்டிவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஆக்டிவ் அப்படின்னா நீங்கள் இப்போ பேசிக்காக ஒரு ஃபுட்லேருந்து அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லேருந்து இந்த மாதிரி என்னென்ன சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சப்ளிமெண்ட் இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஓரல் சப்ளிமெண்ட் அப்படின்றது மெடிக்கேஷனாக ரெஃபரல் கொடுக்காம ஃபுட் ரீதியாக நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ ஃபுட்லேருந்து என்னென்ன பண்ணுவோம், ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் நம்ம ஊரில் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 liters வாட்டர் எடுக்கிறதுக்கே ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ வாட்டர் ஃபார் கேஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 liters ஆர் 4 liters எடுக்கிறாங்க அப்படின்னா எந்த ட்ரீட்மெண்ட்டுமே வேணான்றது தான் சயின்ஸ் ரீதியான ஒரு இது. ஸோ அதுவே நம்ம எடுக்கல. இன்னொன்று இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற ஃபுட் ஸ்டைல் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கலைட்ஸ். நீங்கள் ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க, எது எடுத்தாலும் அதில் நீங்கள் கெமிக்கல்ஸ் ஆட் ஆன் பண்ணுறோம். ஸோ இதே நம்ம பாட்டன் காலத்தில் அவங்க காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் கீரை மட்டும் சாப்பிட்ருப்பாங்க, ஏஜினிங்கும் தெரியாது, ரிங்கிள்ஸும் இருக்காது, கேன்சருக்கான கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. இன்றைக்கி எல்லா ஃப்ரூட்ஸு எல்லாத்துலேயும் வந்து ரைஸ் வரைக்கும் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா பிளாஸ்டிக். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் ஒரு வந்து பிராண்டு இந்தந்த மாதிரி நீங்கள் ஃப்ரூட்ஸு இந்தந்த மாதிரி எடுத்துக்கோங்க, அதை எப்படிலாம் எடுக்கணுன்றது சப்ளிமெண்ட்ரி சீக்ரெட்ஸ் ஆல்சோ நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் முடிக்கிறதுக்குள்ளேயே அவங்களோட ப்ரொசீஜருக்கான அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கே வந்துடும். ஓகே இந்த ட்ரீட்மெண்ட் அகெயின் தான் வரணும்னு கிடையாது சார். இதுதான் நான் லாஸ்ட்டாக உங்ககிட்ட சொன்னது. இஸ் ஒன் ஆஃப் த பிளாஸ்டிக் சர்ஜன் ஒர்க். பிளாஸ்டிக் சர்ஜரி ரிப்பீட் பண்ணணும் இல்லை, ஒன்ஸ் பண்ணாலே போதுமானது தான். மேம் இப்போது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த டபுள் சின் அப்படின்னு வர்றது வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஏஜனிங்கோட இது ஒரு ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எல்லாருமே அந்த டபுள் சின் எனக்கு வந்து இருக்கக்கூடாது, என்னோடய ஃபேஸ் வந்து அந்த சின் இல்லாமல் என்னோடய ஃபேஸ் வந்து எங்கே வந்து காமிக்கணும். இன்னும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த ஜா லைன் எல்லாமே வந்து அது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி அவங்களோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சரே வந்து மாற்றுறாங்க. அதெல்லாமே இதில் வந்து பண்ண முடியுமா? 100% மேம், 100%. ஆக்சுவலாக இது நான் அகெயின் நான் சொன்னேன்னா இது ஒன் ஆஃப் த பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாத நீங்கள் ஓவரால் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண முடியும். ஸோ நோஸ் ஷார்ப் வேணும், நோஸோட எட்ஜ் கார்னர் கம்மி பண்ணணும், ஜாலைன் இப்போ ஒரு மேக்கப்பில் நீங்கள் போனீங்கன்னா கான்டோரிங் கொடுப்பாங்க ஜாலைன் கம்மி பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபோர்ஹெட் கம்மி பண்ண இது எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ நீடிலிங் மூலிமா ஷேப் நம்ம மாற்றி கொடுத்துருவோம். ஸோ இன்னொன்று இந்த ஷேப் சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏஜுக்கு ஏற்ற அந்த அட்மாஸ்பியர் லுக்கை நம்ம 100% மாற்றி கொடுப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிலருக்கு ரொம்ப பஃபியான ஒரு ஃபேஸ் இருக்கும், அவங்களுக்கு ஒரு நீட்டான ஒரு ஃபேஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா 100% நம்மளால் பண்ண முடியும். அதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் மேம் இது எல்லாமே. உங்களுக்கு பிபி என்ன இப்போ நீங்கள் அந்த மைக்ரோ நீட்லிங் வந்து சொல்கிறீங்க இல்லையா? ஸோ மைக்ரோ நீட்லிங் பண்ணுறதுனால எப்படி அவங்களோட ஃபேஸ் வந்து அந்த சேஞ்சஸ் வந்து கொடுக்கும், அந்த பஃபினஸ் எப்படி குறையும், அந்த டபுள் சின்லாம் வந்து எப்படி வந்து குறையும்? வாட் இஸ் மைக்ரோ நீட்லிங், அது வந்து என்ன பண்ணுவீங்க? ஸோ மைக்ரோ நீடிலிங்கிறது ஒரு மைனூட் நீடில்ஸு. அதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானோ ஸ்க்ரப் மெத்தடில் ஒரு 12 நீடில், 36 நீடில், 9 நீடில் இந்த மாதிரி நிறைய நீடில்ஸ் வரும். இட்ஸ் அ மைனூட் நீடில். அது என்ன பண்ணால் மோர் தென் 3 to 4 லேயர் மட்டும் உங்களுக்கு ஸ்மஜ் பண்ணி கொடுக்கும் ஸ்கின்ல உள்ள கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ இதோட மெயின் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொலாஜை வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கறது தான் அதோட வேலை. ஸோ கொலாஜ் பூஸ்ட் பண்ணி கொடு, ஏன்னா ஆஃப்டர் அது நான் சொன்னது மெனோபாஸ் டைமில் மேக்ஸிமம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சின் வந்துடும். ஸோ அதை வச்சு தான் சொல்லுவோம் உங்களுக்கு ஏஜ் என்ன, அதனால தான் இது டபுள்
வறட்சின்னு இருக்கு. ஸோ அப்போ அந்த மெனோபாஸ் டைமில் அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்களுக்கான ஹார்மோனல் சேஞ்சஸ், அவங்களோட ஹார்மோனெல்லாம் நம்ம செக் பண்ண வேண்டியிருக்கும். அதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் மைக்ரோ நிடிலிங்கில் கொடுத்தாலும் அவங்களோட ஸ்கின் வந்து லிஃப்டிங் ஆகிடும். ஏன்னா அவங்களுக்கு ஹார்மோனல் மெனோபாஸ் டைம்லலாம் உங்களுக்கு ஹார்மோனல் 30+ நீங்கள் கிராஸ் பண்ணாலே ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் வந்துடும் சார். அது இல்லாமல் கொலாஜ் வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம மைக்ரோ நிடிலிங் பண்ணும்போது நீங்கள் என்ன ப்ராடக்ட் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக மைக்ரோ நிடிலிங் போட்டாலே நமக்கு கொலாஜை வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் போது ஏஜினிங் கம்மி பண்ணி கொடுக்கும் ஃபஸ்ட்டு. தென் பிளட் சர்க்குலேஷனை ஸ்டிமுலேஷன்ஸ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹைட்ரேஷனை மெயின்டைன் பண்ணி கொடுக்கும்போது அவங்க இம்மிடியேட்டாக ஒரு சிட்டிங்லேயே அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ரிகவரி ஆகிருக்கும். மேம் எப்படி இந்த ஒரு சிட்டிங்கில் பண்ண முடியுது அப்படின்னா, அங்கே உள்ள கொலாஜன் நம்ம ஸ்டிமுலேஷன் பண்ணுறதுனால மட்டும்தான் இந்த ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. ஓகே மேம், இப்போது குளூட்டத்தியான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வருது. அது ஐவி குளூட்டத்தியான்னு சொல்கிறாங்க. அது வந்து நம்ம பாடியில் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. அது பண்ணுறதுனால நம்மளோட பாடியோட அந்த ஸ்கின்னே வந்து ஸ்கின்னோட இதுவே வந்து மாறுது. ஒரு டார்க் ஷேடில் இருக்கிறவங்க திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அப்படியே க்ளாஸியாக அண்ட் ஷைனாக ப்ளஸ் அந்த ஃபேர்னஸ்க்காக வந்துடுறாங்க. இப்போ அந்த இன்ஜெக்ஷன் மூலமாக ஐவி மூலமாக கொடுக்கறது வந்து அது வந்து அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா? அதில் இருக்க அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டுமே சொல்லுங்கள். ஆக்சுவலாக குளூத்தட்டியான் இன்ஜெக்ஷன் பார்க்கும்போது மோர் அட்வான்டேஜஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன மெடிக்கேஷன் எடுக்கிறீங்கன்னு பொறுத்து இருக்குது, எங்கே டாக்டர் பார்க்குறீங்கன்னு பொறுத்து இருக்குது. ஸோ அட்வான்டேஜ் நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 500 mgலேருந்து 75,000 mg வரைக்கும் உங்களுக்கு வரும். ஸோ அதில் விட்டமின் சி காம்பினேஷன் கூடுதலாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சைடு எஃபெக்ட் ரொம்ப கம்மி. ஸோ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா டைரெக்டாக பார்த்தீங்கன்னா வெறுமான குளூத்தட்டியான் இன்ஜெக்ஷன்ஸ் மட்டும் எடுப்பாங்க. வித் டியூரேஷன்ஸ் பொறுத்து எவ்வளோ எடுக்கிறாங்க எம்ஜி எவ்வளோ எடுக்கிறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து சப்ளிமெண்ட்டுமே கொடுப்பாங்க. ஸோ இந்த குளூத்தட்டியான் இன்ஜெக்ஷன் காமனாக எடுத்துக்கிறாங்க. ஸோ எல்லாரும் வந்து இன்னைக்கு நமக்கு யூடியூப் இருக்கு, இதெல்லாம் என்னைக்கு வந்ததோ அன்றைக்கே முடிஞ்சிச்சு. அவங்களே ஓன் ட்ரீட்மெண்ட்டு உங்களுக்கு ஆன்லைனில் குளூத்தட்டியான் இன்ஜெக்ஷன்ஸ் ஆல்சோ கிடைக்குது. ஸோ இப்போ மெடிக்கல் லைனில் இருக்காங்கன்னா ஓன் இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி இல்லாமல் ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கான பேசிக் இன்வெஸ்டிகேஷன் எடுத்து அவங்க அதை கரெக்டான டாக்டர்ஸ் கிட்ட போய் பண்ணும்போது ஸோ மோர் அட்வான்டேஜ் மட்டும்தான். இதே இன்வெஸ்டிகேஷனே எடுக்காமல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நான் மெடிக்கல் பீப்புள் கிட்ட போயிட்டு அவங்க ஒரு ஐவி லைன் போட்டுக்கிறாங்க, ஒரு பேசிக் ஒரு ஏஎன்எம் தெரிஞ்சால் போதும், இல்லை ஒரு நர்ஸாக இருந்தால் போதும், அவங்க வந்து ஐவி லைன் ஸ்டார்ட் பண்ணி இது ஃப்ரீலான்சராக நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி போனால் இது டிஸ்அட்வான்டேஜ் தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ டிபெண்ட் ஆன் தான் இதில் வந்து உங்களுக்கு ரெட் கலர், பர்பிள் கலர் அந்த மாதிரி வரும். ஃபார் ரெட் ஃபார் த இன்ஃப்ளமெண்ட்ரி இருக்குது, இது பிக்மெண்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ க்ரீன் கலர் அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின் ரீஃப்ரெஷ்காக, ஸோ ஒரு எமர்ஜென்சி ஒரு பார்ட்டி வேர் போகிறோம் அப்படின்னா. ஸோ ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா அன்ஈவன் டோன் அந்த மாதிரி ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ பர்பிள் கலர் வரும். பர்பிள் கலர் பார்த்திங்கன்னா ஏஜினிங் ட்ரீட்மெண்ட். ஸோ நீடிலிங் போட முடியாமல் ஸ்கின் லிஃப்ட் பண்ணணுன்றவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இப்போது மைக்ரோ நீட்லிங் நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் வந்து ஸ்கின் டைட்டன் பண்ணலாம், உங்களோட பிபி க்ளோ கொடுக்கலாம், கொரியன் கிளாஸ் ஸ்கின் கொடுக்கலான்னு சொல்லிட்டு. ஏன்னா இது ரொம்ப மைன்யூட் நீடில்ஸ் அப்படின்னு தான் சொன்னீங்க. அது வந்து ஸ்கின்னை தான் ஸ்க்ரப் பண்ணும் அப்படின்றீங்க. ஸ்கின்னை அது ஸ்க்ரப் பண்ணும் போது அது வந்து ஸ்கின்லேருந்து அது எவ்வளோ அந்த டெப்த் வரைக்கும் வந்து போகும். லைக் டேட்டூ போடுற மாதிரி அது வந்து போகுமா? ஏன்னா டேட்டூ வந்து இட் இஸ் அ பர்மனெண்ட் அந்த இங்க்கு அந்த மாதிரி போகுமா? இதனால ஸ்கின் ஏதாவது வந்து டேமேஜ் ஆகுமா? உள்ள வரைக்கும் ஏதாவது வந்து டேமேஜ் ஆகுமா? இந்த மாதிரி மைக்ரோ பிளைடிங் இதை நம்ம எடுத்துட்டு இது பண்ணி ஜஸ்ட் இப்படி கட், அது அந்த நீடில் வந்து கீறி அந்த ஸ்கின்குள்ளே அந்த வந்து போகும். ஸோ இந்த மாதிரி இந்த ஹேர் மாதிரியே ட்ரா பண்ணுவோம். ஸோ நேச்சுரலாக ஹேரே இருக்கும். ஆனால் உங்களால் இது நாங்கள் இது பண்ணோம் பெர்மனெண்ட் மேக்கப் பண்ணியிருக்கோன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஃபீல்டில் இருக்கவங்க கண்டுபிடிக்க முடியும், ஆனால் ஹேராகவே தெரியும். மைக்ரோ பிளைடிங், மைக்ரோ நீட்லிங், ஓம்ப்ரோ ஐப்ரோஸ், காஸ் கரெக்ஷன், ஸோ எதுனாலும் உங்களுக்கு 2 சிட்டிங்ஸ் இருக்கும். 3 to 5 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டேட்டோன்னும் போது உங்களுக்கு இது பெர்மனெண்ட் இங்கு. ஸோ இது செமி பெர்மனெண்ட் மேக்கப் தான். ஸோ செமி பெர்மனெண்ட் வரும்போது உங்களுக்கு டெர்மிஸ் லேயரோட உங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் நிற்கும். ஸோ 100% பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைட் எஃபெக்ட் வர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாதுன்றது தான். இப்போது மைக்ரோ நீட்லிங் வந்து நீங்கள் எல்லாருக்குமே பண்ணலாமா அப்படின்றது தான் ஒரு கேள்வி. ஏன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸும் வந்து இருக்காங்க அண்ட் ப்ரெக்னென்சி லேடிஸும் வந்து இருப்பாங்க, கேன்சர் ட்ரீட்மெண்ட்ஸ் அதாவது சர்வைவர் ஆஃப் கேன்சர்ஸும் வந்து இருப்பாங்க.
ஸோ இவங்களுக்குலாம் வந்து நம்ம வந்து அந்த ஸ்கின்னை வந்து நீங்கள் அதை ஊன் பண்ணி அதுக்கப்புறம் அது வந்து உங்களுக்கு வந்து இதுவாகும். என்னதான் நம்ம கொலாஜன் பூஸ்ட் பண்ணாலுமே நீடல் அப்படின்னு போடும்போது இவங்களுக்குலாம் அது வந்து சேஃபாக இல்லை யார் பண்ணலாம், யாருக்கெல்லாம் அது வந்து பண்ணலாம்? இல்லை ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ நீடில்ஸ் எனி நீடில்ஸ் சுகர் பேஷண்ட்டுக்கு நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா அவங்களுக்கு ஹூண்ட் ஹீல் தெரப்பி ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களோட சுகரில் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ சுகர் பேஷண்ட்டுக்கே பண்ண முடியாதுன்னா அப்போ நம்ம ஊரில் யாருக்குமே ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. ஸோ மோர் தென் அவங்களோட ரிப்போர்ட்ஸ் வச்சு அவங்களுக்கு 3 மந்த்ஸுக்கான மெடிகேஷன்ஸ் எடுத்துருக்கலாம். ஸோ இதே வந்து இன்சுலின் எடுக்கிறாங்க அப்படின்னா 100% எந்த நீடிலிங் ப்ரொசீஜரும் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பண்ண மாட்டோம். இதே வந்து மெயின்டெனன்ஸில் இருக்குது. ஸோ ஃபாஸ்டிங் சுகர் வந்து நார்மலாக இருக்குது, பிபிபிஎஸ் நார்மலாக இருக்குது, ஆனால் அண்டர் மெடிகேஷன்ஸில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம தாராளமாக பண்ணலாம். ப்ளஸ் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் ட்ரீட்மெண்ட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி தான். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெக்ஷன்ஸ் நீடில்ஸில் மட்டும் அந்த மாதிரி இல்லாமல் ஸோ ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸும் நாங்கள் கொடுப்போம். ஸோ நம்ம இப்போ பியூட்டியில் நீங்கள் கொடுக்குற க்ரீம்ஸு ஒரு சீரம்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு வந்து லேயர் மட்டும் ஜஸ்ட்டு கலர் கொடுக்கணும், கலர் கொடுக்காது. அது ஒரு ஆடிங்காக விளம்பரத்துக்காக பண்ணும். இப்போ நம்மக்கிட்ட ஏஸ்தட்டிஷியன்ஸ் கிட்ட கிடைக்கிற எல்லா சீரமும் உங்களுக்கு 3 லேயர்ஸ் எபிடெர்மிஸ் வரைக்கும் உங்களுக்கு பெனிட்ரேட் ஆகும் உங்களுக்கு. ஸோ ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா ஒரு பக்கம் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் நாங்கள் சீரம்ஸ் எல்லாமே கொடுப்போம். அவங்களுக்கு அது யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த பிரைட்டனிங்கும் ஏஜினிங் இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே அவங்களுக்கு நல்லாவே கிடைச்சிரும். ஸோ அதனால் அவங்களுக்கு நம்ம பண்ணுறதில்ல. இப்போ மேக்ஸிமம் நீங்கள் கேட்ட மாதிரி கேன்சர் பேஷண்ட்ஸ் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஏன்னா அவங்களுக்கு ஈமோதெரப்பிக்கு அப்புறம் நிறைய டார்க் பேச்சஸ் வரதுனால அவங்க நிறைய பேர் வராங்க ஹேருக்கு அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இன்ஜெக்டட் போக மாட்டோம். ஏன்னா அவங்களோட ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரேஷன்ஸ் இருக்காது, ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஹீமோ கொடுத்தாலும் சரி, ரேடியோ கொடுத்தாலும் சரி அவங்களோடது ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி இல்லாமல் மேக்ஸிமம் அவங்க எல்லாருக்கும் ஹைட்ரா ஃபேஷியல், ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த ஸ்மூத்தனுக்கான அந்த ஹைட்ரேட் ட்ரீட்மெண்ட் மாதிரி நம்ம கொடுப்போம். ஸோ அதே வேறு ப்ரெக்னென்சி உமன்ஸ் அந்த மாதிரிலாம் அவங்களுக்குலாம் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு டெர்மாபேஷன் ட்ரீட்மெண்ட்டு, ஸோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுப்போம். ஆஃப்டர் 1 இயர் ஃபீடிங் மதர் வந்தால் கூட நாங்கள் மைக்ரோ நீடிலிங்ஸ் ப்ரெக்னென்சி உமன்ஸ் ஃபீடிங் உமன்ஸ் அந்த மாதிரி பண்ணலாம். ஆஃப்டர் 1 இயருக்கு அப்புறம் காமனாக எல்லாருமே இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஃபேஸ்க்கு வந்து பண்ணிடுறீங்க, ஃபேஸ்க்கு உங்களால் அந்த க்ளோனஸ் அந்த இதெல்லாம் ஸோ இந்த நெக்கு வந்து உங்களுக்கு வந்து இதுக்கு டிஃபர் ஆகுமா பண்ணும்போது? ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுவீங்க? மேம் ஆக்சுவலாக பிபி க்ளோ ப்ரொசீஜர்ன்றது ஹோல் பாடி பண்ணிக்கலாம். ஸோ நீடிலிங் ப்ரொசீஜர் ஹோல் பாடி நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி எந்த ஏரியாவில் வேணாலும் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாடலிங் பண்ணுறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அண்டர் ரேம்ஸ்க்கு பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் ஹோல் பாடி ப்ரொசீஜர் தான் பிபி க்ளோ, கொரியன் கிளாசிக் ட்ரீட்மெண்ட் எல்லாமே ஹோல் பாடி தான். ஸோ மெடிஃபேஷியல் நீங்கள் போனால் தான் டிபெண்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட். ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக நம்ம பண்ணுறோம். ஸோ ஒரு ஆக்னிக்கோ ஒரு மெலாஸ்மாக்கோ அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா தான் அந்த ஏரியாவுக்கு மட்டும் கேதர் பண்ணுவோன்னே. இது அழகு சார்ந்த இது வந்து செமி பெர்மனெண்ட்டில் வர ஒரு ப்ரொசீஜர்ன்றனால ஓவரால் ஏரியாவில் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ ஹோல் பாடிக்கு இந்த நீடில் வந்து எப்படி மேம்? இது வந்து ஃபேஸ்க்கு வந்து மைன்யூட் நீடில்ஸ் வந்து ஓகே. இப்போ ஹோல் பாடி அது பண்ணணும்னா அதுக்கு வேறு ஏதாவது நீடில்ஸ் இருக்கு? ஓகே, ஹோல் பாடிக்கு நீங்கள் போகும்போது இந்த மாதிரி உங்களுக்கு ரோல் ஆன் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரோல் ஆன் கிடைக்கும். இப்போ நான் வச்சுருக்க ரோல் ஆன் இதுலேயுமே மெஷரிங் இருக்குது. எப்படி நான் இந்த பெண்ணில் உங்களுக்கு மெஷரிங் சொன்னணும் அதே மாதிரி இதுலேயும் 0.25 to உங்களுக்கு 2.5 வரைக்கும் இதுலேயுமே மெஷரிங் இருக்கும். இப்போ நான் வச்சுருக்க நீடில் வந்து பார்த்திங்கன்னா 0.5. அதில் நம்ம சவுத் இண்டியன் டோன் தான் மேக்ஸிமம் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் காட்டுறதுக்காக இந்த கொரியன் கிட் ஒன்று எடுத்திருப்பேன். ஸோ இந்த டோனில் நம்ம ஊரில் யாருமே இருக்க மாட்டாங்க இல்லைங்களா, இதில் யாருமே இருக்க மாட்டாங்க. இவங்க யாருன்னா கொரியன்காரங்க தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இது இப்போ இவங்களுக்கு இது நம்ம பேஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ரிசல்ட் வைஸ் இருக்காது. ஸோ இப்போ இவங்களோட டோன் என்னன்றதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து டோன் சாஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பிஞ்ச் கொடுத்துப்போம். ஓகே, தென் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இவ்வளோ இதில் இது 2 எனக்கு ஓகே பேஸில் தெரியுது. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு டிஸ்பேட்ச் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி எது இவங்களுக்கு செட் ஆகுதுன்னு ஸோ இந்த மாதிரி ஒன்று செட் ஆகும். தென் இதே வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மிக்சிங் காம்பினேஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம போடும்போது
ஓ அப்போ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போடும்போது ஆமாம் இல்லை ஆக்சுவலாக கிளைண்ட்டோட டோனுக்கு செட் ஆகிற மாதிரி நம்ம பண்ணிவிட்டு கிளைண்ட்டுக்கிட்ட ஆக்சுவலாக நம்ம வியூஸை கொடுத்துருவோம். ஸோ இப்போது இந்த 2ல் இது 3ல் எது அவங்களுக்கு செட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிளைண்ட் கிட்ட மிரர் கொடுத்துருவோம். ஸோ மிரர் கொடுத்து லக்ஷ்மி சி இந்த டோன். ஸோ கிளைண்ட் எந்த கலர் சூஸ் பண்ணுறாங்களோ அந்த கலர் தான் நம்ம கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு வந்து யார் யாரெல்லாம் வராங்க? இப்போ ஜென்சி கிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே எனக்கு வந்து இந்த கொரியன் மாதிரி தான் எனக்கு வந்து வேணும் அப்படின்றாங்க. கொரியன் லாங்குவேஜ் பேசுகிற மாதிரி ஸ்கின்னும் அதே மாதிரி தான் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ யார் யாரெல்லாம் வராங்க இந்த ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு? மெயினாக யார் வந்து இதை வந்து எடுத்துக்கிறாங்க? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஸ்தட்டிக் ட்ரீட்மெண்ட் பிஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ஃபார் செலிப்ரிட்டிஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது உண்மையை சொல்லப்போனால் செலிப்ரிட்டிஸ் ரொம்ப கம்மியாயிட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் நார்மலான ஒரு பீப்புள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டோ இல்லை அவங்களோட லெவலோ அந்த மாதிரி எதுவுமே தேவை. இட்ஸ் அ காமனாக ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 16 இயர்ஸ் பொண்ணு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நிறைய பிக்மெண்டேஷன்ஸ் காசு வருது, இல்லை சிக்கன் பாக்ஸ் பிஃபோர் வந்திருக்கும் குழந்தையில, அவங்களுக்கு அந்த சிக்கன் பாக்ஸ் மார்க் போகணும் அப்படின்னா அவங்க எல்லாருமே 100% வராங்க. ஸோ இன்னொன்று பிரைடல் கேர்ள்ஸு, அன்றைக்கி பிரைடல் கேர்ள்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு இருக்க அந்த சிக்கன் பாக்ஸ் மார்க்கோ இல்லை ரிங்கிள்ஸோ அந்த மாதிரி இருக்க மார்க்ஸ் எல்லாமே அவங்களுக்கு போகணும் அப்படின்னா ஒன்லி ஃபார் தட் பேசிக் மேக்கப்பில் தான் கவரேஜ் பண்ண முடியும் ஃபார் அந்த ஒரு நாள் மட்டும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் 6 மந்த்துக்கு முன்னாடி அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ ஒரு ஏஜ்னிங் கம்மி பண்ணுறதுக்கோ இல்லை மார்க் கம்மி பண்ணுறதுக்கோ அண்டர் ஐ நிறைய பேர் இன்றைக்கி சிஸ்டம்ஸ் பார்க்குறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் அண்டர் ஐ மார்க் இருக்கும். அவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஃபோராக இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது மேக்ஸிமம் பிரைட்ஸுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுன்னு நான் சொல்லுவேன். இன்னொன்று ஏஜ்னிங், ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னலில் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு அந்த ஒரு ஃபேஸில் வந்து சடனாக ஏஜ்னிங் கட்டும். ஃபார் சுகர் கம்ப்ளைண்ட்ஸ் உள்ள பேஷண்ட்ஸுக்குலாம் ஈஸியாக வந்து சாகிங்கும் ஏஜ் லுக்கும் கட்டும். அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்க ப்ரொஃபஷ்னல், ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு ப்ரொஃபஷ்னலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆளை பார்த்து தான் எடையே போடுறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் நான் நிறைய பேர் பார்ப்பேன். அவங்களாம் என்ன சொல்ல, மேம் நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன், ஆனால் நான் படிச்சிருக்கேன், ஆனால் எனக்கு அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லை, ஏன்னா ஆளை பார்த்து நம்ம போமா அங்கே போய் உட்கார். ஸோ இந்த மாதிரியான ஒரு இதை வந்து நான் சுச்சுவேஷன் பண்ண, ஆனால் நல்லா நான் படிச்சிருக்கேன், என்னால் இதெல்லாம் பண்ண முடியும், ஆனால் என்னோட பேக்ரவுண்டுக்கு இந்த ஒர்க் கொடுக்கறதில்ல, என்னோட அட்மாஸ்பியரை வச்சே ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னும் போது நான் இது ஒரு அச்சீவ்மெண்ட்டாகவே ஒரு மேம் எடுத்து நான் பண்ணியிருந்தேன். மேக்ஸிமம் அவங்களுக்கு ஒரு 60 இயர்ஸ் இருக்கும். ஸோ 60 இயர்ஸில் அவங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 வயசில் என்ன பண்ண முடியும் அவங்களால. ஸோ மேக்ஸிமம் இன்ன வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேலாக ஒரு கட்டத்தில் எல்லாரும் சொல்கிறாங்க ஃபீமேலுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காங்க, ஆனால் இன்ன வரைக்கும் நான் பார்த்துட்டு இருக்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபீமேல் உங்களுக்குலாம் இவ்வளோ தான் வரும்ன்ற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் இன்ன வரைக்கும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இல்லாத ஒரு விஷயத்த அவங்களுக்கு நான் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது ஸோ மேக்ஸிமம் நான் மெடிஃபேஷியல்ஸில் தான் பண்ணேன். ஸோ மைக்ரோ நீடிலிங்கில் பண்ணும்போது ரிசல்ட் அல்டிமேட் ரிசல்ட்ஸ் மோர் தென் 2 சிட்டிங்ஸ் தான். 2 சிட்டிங்லேயே அவங்களோட ட்ரீட்மெண்ட்டு அவங்க எதுக்காக வந்தவங்களும் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் போயிடும். அதுக்கப்புறம் அவங்க கண்டினியூஸ் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, ஃபுட் ஸ்டைல்லேயே அவங்களுக்கு கொடுக்குறோம், ரொம்பவே ஹாப்பி. இப்போ அவங்க 40+ காட்டுறாங்க. ஸோ இப்போ அவங்க நான் எப்போவாது என்கிட்ட பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, மேம் இப்போ நான் எதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுமா மேம், எனக்கு இப்படியே இருக்கணும் மேம். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேம் இன்றைக்கி நான் வந்து பெரிய பெரிய லெவல்லலாம் நான் கான்ஃபரன்ஸ் போகிறேன், இன்றைக்கி நான் ஃபாரின் இன்றைக்கி வந்து அந்த அவங்க ஒரு மீட்டிங் லெவலில் ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறாங்க, கன்சல்டன்சி மாதிரி. அந்த இடத்துலலாம் இன்றைக்கி எனக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது நமக்கும் ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிளைண்ட்டுக்கு எனி ட்ரீட்மெண்ட்டு கிளைண்ட்டோட ஹாப்பினஸ் மட்டும்தான் இதில் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. 100% நம்மளால் 100% ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் ஃபார் த ஏஸ்தட்டிக் ட்ரீட்மெண்ட்டில். இப்போ ஒருத்தரோட அப்பீரன்ஸை நம்மளால் மாற்றுறதுன்றது இட்ஸ் நாட் ஈஸி. அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டை நம்ம பக்காவாக கொடுக்கும் போது அவங்களோட ஹாப்பினஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்பவே இது. ஸோ ஒன் மோர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்சனுக்கு பிஆர்பி ட்ரீட்மெண்ட், ஹேர் ரொம்பவே அலோபேஷியா ஏரியா, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, மோர் தென் 15 இயர்ஸாக ஹேர் க்ரோத்தே இல்லை, ஆனால் ஃபாலிக்கல்ஸ் அங்கங்கே இருந்தது. ஸோ அவங்களுக்கு நாங்கள் 1 சிட்டிங்லேயே ரூட்ஸ் ஃபாலிக்கல்ஸ் வந்து ஃபில் பண்ணி காமிச்சோம். ஸோ இது நாங்கள் அச்சீவ்மெண்ட்டாகவே பண்ணோம் நாங்கள். ஸோ இன்றைக்கி அந்த பர்சனுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே ஹேர் க்ரோத் இருக்குது. இதனால ரிப்பீட்டட் பேஷண்ட்ஸ் வந்து எங்களுக்கு நிறைய இருக்காங்க. மேம் இப்போது நீங்கள் இவ்வளோ ட்ரீட்மெண்ட் வந்து சொல்கிறீங்க, இவ்வளோ வந்து லைக் பிஆர்பி இருக்குன்றீங்க, ஹைட்ரா ஃபேஷியல் இருக்குது அப்படின்றீங்க. இப்போது இதுக்கு வந்து ட்ரைனிங் அப்படின்றது வந்து ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் என்ன மாதிரியான இங்கே ட்ரைனிங் கொடுக்குறீங்க, யார் யாருக்கு ட்ரைனிங் கொடுக்குறீங்க, யார் யாரெல்லாம் இதில் வந்து கற்றுக்கலாம்?
இது வந்து நான் மெடிக்கலும் படிக்கலாமா, மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து படிக்கலாமா? நீங்கள் சொன்னது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பிளாஸ்டிக் சர்ஜரி கைண்ட் ஆஃப் இது. பட் அதாவது நான் நான் சர்ஜிக்கல் பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது டாக்டர்ஸும் இதில் வந்து படிக்கலாமா? அண்ட் இப்போ என்ன மாதிரி வந்து ஒர்க் பண்ணுறவங்க இல்லை ஹவுஸ் ஒய்ஃப்ஸு யாரெல்லாம் இதை வந்து கோர்ஸ் படிக்கலாம்? என்ன மாதிரியான கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது? ஆக்சுவலாக நம்மக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா 3 டைப்ஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் நம்மக்கிட்ட படிக்கலாம். ஒன்று நார்மல் பீப்புள்ஸ் மீன்ஸ் டிகிரி ஹோல்டர்ஸு, மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, பியூட்டிஷியன்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா செமி பெர்மனெண்ட் மேக்கப் அப்படின்னு படிப்பாங்க. ஸோ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்த ட்ரீட்மெண்ட்டில் பிபி க்ளோ, கொரியன் க்ளோ, மைக்ரோ பிளடிங்கிற ட்ரீட்மெண்ட்டை அவங்க பண்ணுவாங்க. அவங்க வந்து அந்த ட்ரீட்மெண்ட் மட்டுமே எலிஜிபிள் ஆவாங்க. ஸோ அவங்களால இன்ஜெக்டட் பண்ண முடியாது. ஸோ இப்போ இது நெக்ஸ்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா பேராமெடிக்கல்ஸ் இருப்பாங்க. அவங்க நர்சஸ், லேப் டெக்னீஷியன், ஃபிசியோதெரபிஸ்ட்டு இந்த மாதிரி டாக்டர்ஸ் எல்லாமே அதில் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோ நீடிலிங் மூலியமான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணலாம். அவங்களுக்கு வந்து லேசர்ஸு, பிஆர்பி நீடிலிங் எல்லாமே அவங்களுக்கு கவர் ஆகும். தென் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கோஸ், அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்பிபிஎஸ் டாக்டர், எம்டி டாக்டர்ஸ், எம்எஸ் டாக்டர்ஸ் இந்த மாதிரி டாக்டர்ஸ் எல்லாமே இருப்பாங்க. அவங்க இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஐவி க்ளூத்தட்டியான் இன்ஜெக்ஷன்ஸு ப்ளஸ் பிஆர்பி இன்ஜெக்டடு, லேசர், இன்டெப்த் பீல் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ நம்ம இன்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரி பொறுத்து தான் கோர்சஸ். ஸோ காமனாக எல்லாருக்கும் எல்லா கோர்ஸும்னா அந்த மாதிரி இங்கே கிடைக்கிறது கிடையாது. ஸோ பேசிக் நான் மெடிக்கலுக்கு ஒன்லி ஃபார் த மைக்ரோ நீடிலிங் ப்ரொசீஜர் ஆர் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மைக்ரோ பிளைடிங், மைக்ரோ நீடிலிங், பிபி க்ளோ, கொரியன் க்ளோ, கெமிக்கல், பேசிக் கெமிக்கல் பீல்ஸ் இது மட்டும்தான் அவங்களால படிக்க முடியும். ஸோ டாக்டர்ஸுக்கு மட்டும்தான் இன்ஜெக்டட்ஸ் எல்லாமே இருக்கும். ப்ளஸ் நாங்கள் நான் மெடிக்கலுக்கு லேசருமே கொடுக்கறது கிடையாது. ஸோ லேசர் 100% பண்ணலாம் அப்படின்னு வெளியில் பண்ணுறாங்க. ஆனால் நான் மெடிக்கல் பீப்புள்ஸ்க்கு லேசர் எலிஜிபிலிட்டி கிடையாதுங்க சார்.